குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 16ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி, நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். விநாயகருக்கும் பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் மிக உகந்த நாள். இன்றைய நாளில் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனை இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அதே போல் இன்று சனிக்கிழமை என்பதால் முன்னோர்கள் இல்லாதவர்களுக்கு காகத்திற்கு எள் தயிர் கலந்த சாதத்தை காகத்திற்கு வையுங்கள். உங்கள் கர்ம வினைகளும் பாவங்களும் கண்டிப்பாக போகும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:21 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் அமைதியாகவும் யாரோடையும் சண்டை போடாமல் மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போகணும். அலுவலகத்தை வேலை செய்வங்க மேலதிகாரிகள் சக பணியாளர்களுடைய ஒரு உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் சண்டை போடக்கூடாது. கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள், ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள், யாருக்கும் வாக்குறுதி அளிக்காதீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. அதே சமயத்தில் அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே அகல் விளக்கு ஏற்றி விட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு 10 நிமிடம் தியானம் செய்யுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும். 16/12/2023 இன்று பிறந்த நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்து அரிய சாதனைகளை செய்ய இறைவனிடம் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 16/12/2023 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது நாம் அனைத்து ராசி நேயர்களுக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள், வெற்றி மிகுந்த ஒரு நாள், ஒரு சுகம் நிறைந்த நல்ல நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நீண்ட நாளாக குறைபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே போல் அரசு சார்ந்த உதவிகள் ஏதேனும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் கவனம் தேவை. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கிறது. புதிய மனை வாங்குவது, வீடு வாங்குவது, அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவரும் உங்களிடம் அனுசரித்து போவார்கள். உங்கள் மேல் ஆதரவாக காட்டுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். போட்டியாளர்களை ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிடுவீங்க.
உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த இடத்திலும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஏற்படும். நீண்ட நாளாக இழுபறியான செயல்கள், பணிகள் எல்லாமே இன்று செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. மறைமுகமான எதிர்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் அதிகரிக்கும், நெருக்கம் அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் சக பணியாளர்கள், தோழர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். எதுலையுமே கோபப்படக்கூடாது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் கண்டிப்பாக தேவை. கண்ட நேரங்களில் சாப்பிட்றது, நீண்ட நேரம் கண் விழிப்பது இன்று கூடாது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே அனுசரித்து போவது நல்லது. வாக்குறுதிகள் அளிக்கும்போது தயவுசெய்து சிந்தித்து செயல்படுங்க. நண்பர்களிடத்தில் தேவையில்லாத விவாதங்களை வைத்து கொள்ளாதீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அலுவலகத்தில் அனைவரையுமே அனுசரித்து போகணும், மௌனமாக இருக்கணும். வியாபாரத்தில் போட்டி தலை தூக்கும். அதே சமயத்தில் வாடிக்கையாளர்கள் குறைவார்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் உள்ள சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தவறிப்போன சில பொருட்கள், தவறிப்போன வாய்ப்புகள் எல்லாமே கிடைப்பதற்குண்டான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்க்கை துணைவி இடத்திலே கண்டிப்பாக இன்று ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்தியோக பணியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். அனைவரும் உங்களை அனுசரித்து போவார்கள், உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாள் சந்திக்காத நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு மனமிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு பெருமை கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டியாளர்கள் அகழ்வார்கள். அதே போல் வாடிக்கையாளர்கள் புதிதாக வருவாங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அந்த பொறுப்புணர்ந்து செய்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்தில் அனைவரிடம் நீங்கள் அனுசரித்து போவது இன்று நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் புதிய வண்டி வாகனத்துக்கு உண்டான யோகம் இன்று இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், ஒரு நேர்மறையான எண்ணம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் எல்லாமே கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் தயவுசெய்து பொறுமையாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம், ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உங்களுடைய அனுபவ பேச்சுகளின் மூலம், அனுபவத்தின் மூலம், அடுத்தவருடைய ஆலோசனைகள் மூலம் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை இன்று அடைய முடியும். இணையம் சார்ந்த துறைகளில் சில நுட்பங்களை நீங்கள் இன்று புரிந்து கொள்வீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்று இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலா ராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதுமையை புகுத்துவீங்க. வியாபாரம் செய்வர்கள் அதனுடைய பணிகளில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய வாடிக்கையாளர்களாக அறிமுகமாவாங்க. லாபங்கள் இன்று அதிகரிக்கும். உங்களுடைய பழக்க வழக்கங்களே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாலின மக்களின் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் உண்டாகும். வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. சக ஊழியர்களால் உங்களுக்கு திருப்தியான சூழ்நிலை. தாய் வழி, தந்தை வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே செய்வீங்க. அதே போல் வாழ்க்கை துணைவி இவங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைபாடு இருந்தால் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
முக்கியமான சில முடிவுகளை தைரியமாக எடுப்பீங்க. நீண்ட நாளைய குழப்பம் இன்று தெளிவிற்கு வரும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை புதிய உத்திகள் பயன்படுத்தி சில பிரச்சனைகளை தீர்வு கண்டு உங்களுக்கு வியாபாரத்தில் அதிகமான லாபம் என்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது தயவுசெய்து பொறுமையாக போங்க. சொத்து சுகங்கள் கண்டிப்பாக சேர்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீதான ஒரு நம்பிக்கை வரும், ஒரு தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய நாள், ஒரு நன்மை நிறைந்த நாள்னே சொல்லலாம். உங்கள் உடன் இருப்பவர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், அலுவலகத்தில் எல்லாரை பற்றியுமே இன்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருந்த வரவு இன்று கண்டிப்பாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். வியாபாரத்தில் உங்களுக்கு ஆதரவான சூழல் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படாது, அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதே போல் நீங்கள் பழகுவருடைய நபருடைய தன்மை அறிந்து அதுபடி போய்க்குங்க. உங்களோட கருத்துக்களை தாராளமாக பேசிடாதீங்க. அடுத்து ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட தயவுசெய்து சொல்லாதீங்க. இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் நெருக்கமானவரோட மனம் விட்டு பேசுவதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு ஒரு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு தொடர்பான பணிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். சஞ்சலமான சில சிந்தனைகள் கண்டிப்பாக வரும், அதன் மூலம் குழப்பம் உண்டாகும். இருப்பினும் தெளிவு கிடைக்கக்கூடிய நாள். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள், ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் காட்டுவது போன்ற நல்ல செயல்கள் இன்று நடைபெறும். உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, கவலைகளை விலகக்கூடிய நாள். போட்டி எதாக இருந்தால் அது எதிர்ப்புகளுக்கு ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க. வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். இதே போல் திடீர் பொருள் வரவு, வருமானம் கண்டிப்பாக இன்றைக்கு உண்டு. ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கினாலும் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத பயணங்கள் கண்டிப்பாக நிகழும். வெளிநாடாக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம், அல்லது அண்டை மாநிலமாக இருக்கலாம். அந்த பயணங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மனதில் புது புது விதமான சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு எடுத்து செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிக்கனமாக செயல்படுவீங்க என்ற நம்பிக்கை உங்கள் மனதிற்குள்ளே வரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு தீர்வு காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத பயணங்கள் வரும். இதன் மூலம் உங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளாக கடன் பிரச்சனையில் தத்தளிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு துணிச்சல் நிறைந்த நாள், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய நாள், ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சொத்து சுகங்கள் வாங்குவதற்குண்டான யோகங்கள் இன்று இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். அதற்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் துல்லியமாக பார்க்குறோம். ஜோதிடம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் கீழுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.